फ्रेंड्स वेलकम टू तुलसी प्रिया रेसिपी இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்ப சுவையான ஆரோக்கியமான கொழுக்கட்டை தான் ரெடி பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா கண்டிப்பா லைக்கும் கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம எப்பவுமே அரிசி மாவுல தான் கொழுக்கட்டை செய்வோம். அந்த மாதிரி இல்லாம இது டிஃபரண்டா வந்து நம்ம செஞ்சிருக்கோம். அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டவ்ல வந்து ஒரு வடச்சட்டி வச்சுக்கலாம். இதுல வந்து தேவையான அளவு வந்து நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். இதை வந்து லைட்டா வறுத்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 3 பச்சை மிளகாயை சின்னதா கட் பண்ணிட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு திரும்பவும் வதக்கலாம். வெங்காயத்தோட கலர் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா மட்டும் சேஞ்ச் ஆகட்டும். நம்ம வெங்காயத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வதக்கி செய்யும் போது சூப்பரா இருக்கும். கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு. கொத்தமல்லி இலைகள்லாம் சேர்க்கும் போது ஃப்ளேவர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இதை இப்போ ஒரு கிளீனான பிளேட் எடுத்துக்கலாம். ஒரு கப்பு கேப்ப மாவு போட்டுக்கலாம். அரை கப்பு பச்சரிசி மாவும் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்க மசாலாவெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஈவனா. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து சூடா இருக்கிறதுனால நம்ம கரண்டியை வச்சு ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையிலேயே வந்து நல்லா பிணைஞ்சிக்கலாம். தண்ணி வந்து நம்ம ஸ்டார்டிங்கே நிறைய ஊத்திட்டோம் அப்படின்னா கரெக்டான பக்குவம் வராது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு வரணும். ஓகே, மாவை வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிணைஞ்சாச்சு. கையில வந்து மாவு ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி பக்குவத்துல இருக்கணும். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிணைஞ்சு வச்சிருக்க மாவெல்லாம் வந்து குட்டி குட்டி உருண்டைகளா வந்து நம்ம உருட்டி சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்ல வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுக்கலாம். நம்ம பிடி கொழுக்கட்டை மாதிரியும் செய்யலாம். அதே மாதிரி உருண்டை உருண்டையாவும் செஞ்சுக்கலாம். இப்படி உருண்டை உருண்டையா செஞ்சுக்கலாம். எல்லா மாவையும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா உருண்டை பண்ணியாச்சு. இப்ப ஸ்டவ்வை பத்த வச்சு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான், வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். ஓகே, சூப்பரான சுவையான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பா செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ஆரோக்கியமானது, கண்டிப்பா செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.